அந்த கிரக சேர்க்கை சரிங்க, அதை பற்றி நம்ம சில விஷயங்கள் பேசுவோங்க. கண்டிப்பாங்க. யாருக்கெல்லாம் சூரியன் ராகு சேர்ந்துருக்குதோ அவர் போராடாத வாழ்க்கையே இல்லைங்க. போராட்டத்தோட உச்சம். சூரியன்னா பெரிய வெளிச்சங்கய்யா, ராகுனா இந்த வெளிச்சத்துக்கு ஈக்குவலான இருட்டு. இது ரெண்டும் மிங்கிள் ஆகும்போது அந்த வெளிச்சத்துக்காக போராடுவோம், இந்த இருட்டு இழுத்துக்கிட்டே இருக்கும், வாழவே விடாது. தோஷங்கள் செய்யறதுல கேதுவை விட ராகுவிற்கு 200 மடங்கு பங்கு அதிகம். வாழ்க்கை ஒரு போராட்டம், போராட்டமே வாழ்க்கை, இது என்ன பிறவினே தெரியலையேன்னு ஃபீல் பண்ண வச்சிருங்க. அதே போல அந்த சூரியன் ராகு யாருக்கு சேர்ந்திருந்தாலும் சரி, முதல் தர வழிபாடு சூரியன் சந்திரன் சேர்ந்திருந்தா. அப்ப யாருக்கு சூரியன் சந்திரன் சேர்ந்திருந்தாலும் தாய் தந்தையர் ஒற்றுமை சூப்பரா இருக்கும். புதன், சூரியன் புதன் புதாதிபத்தி யோகம். ஒரு அறிவாளியும் ஒரு ஒளிகிரகமும் ஒன்றா இருக்குது. இந்த உலகத்தில் இவர்களுடைய அறிவு எவ்வளவு அப்படிங்கிறத அழகாக சொல்லக்கூடியது. இப்போ குரு சூரியன் யாருக்கு சேர்ந்திருந்தாலும் சரிங்க, அவங்கள பார்த்தாலே சொல்லிடலாங்க, நல்ல மிடுக்கான தோற்றம், ஒயிட் அண்ட் ஒயிட்டு. அவங்க குரு சூரியன் சேர்க்கை இருந்தால் வந்து உட்கார்றதே சைலண்டாக தான் உட்காருவாங்க. குரு சூரியனால சிவன் வழிபாடு தான். வாராகிங்கிறது பெரிய ஒரு கடவுள். திருப்பதி போகிறோம் பணத்துக்காக, அதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. பணத்தை கொடுக்கறதுக்குன்னே சொர்ண வாராகியே இருக்காங்க. இருக்கிற வாராகிக்கான பெரிய விழா, பெரிய ஒரு சக்தியான விழா அப்படின்னா பஞ்சமி தான். கருப்பு மொச்சை, கருப்பு கொண்டக்கடலை, இதெல்லாம் வாராய்க்கு நெய்வேத்தியம் பண்ணும்போது எதிரிகளே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இருக்காது. அதனால தான் வாராகி என்ன சொல்றாங்கன்னா, கலப்பை கொண்டு கவலை தீர்ப்பார், உலக்கை கொண்டு உலகை ஆள வைப்பார். எப்பவுமே வாராகி வழிபாடு அப்படிங்கிறது சூரிய அஸ்தமனம் ஆயிரம். சிலை வைத்து வீட்டில் கும்பிடலாமா? சண்டை வந்துடும், புருஷன் முன்னாட்டிலே இவ்வளோ பிரிவு வந்துடும் மாதிரிலாம் சொல்கிறாங்களே, சிலை வைத்து வீட்டில் கும்பிடலாமா? எதனால அப்படின்னா, வாராகினாலே அழிக்கிற தெய்வம் நினைச்சிட்டாங்க. வாராகினா அன்பே வடிவானவர், தண்டிக்கிறவங்க தான் வாராகி, இல்லைன்னா சொல்ற தண்டநாயகி தான். நாசப்படுவர், நசுக்கப்படுவர், நமன் கயிற்றால் வீசப்படுவர். அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், அது ஆட்டோமேட்டிக்காக வெளியேறி. வாராகி காரனோடு வாதாடாது. வாராகி அப்படிங்கிறதுங்கிறது சாதாரண வார்த்தை அல்ல. வாராகினாலே வார்த்தை ஆள்பவள், வாழ வைப்பவள். அந்த கிரக சேர்க்கை, சரிங்க, அதை பற்றி நம்ம சில விஷயங்கள் பேசுவோங்க. முதல்ல இந்த வாரம் நம்ம பேச போகிறது சூரியனோட என்னென்ன கிரகம் சேர்ந்துருந்தா என்னென்ன பயன்களை கொடுக்கும். கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு கரெக்டாக தெரியும், இந்த கிரகம் கூட சேர்ந்துருக்கு, ஆமாம் ஐயா சொல்கிற மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டுருங்க, இல்லை இவ்வளோ நல்லது நடந்திருக்குன்னு தெரியும். கண்டிப்பாக. ஸோ அந்த விஷயத்தை இந்த வாரம் பேசுவோங்க. கண்டிப்பாக. இப்போ சூரியனோட கேது சேர்ந்துருந்தா, சூரியன் கேது அப்படின்னா, சூரியன்னா அப்பா, கேதுன்னா ஆன்மீகம், கேதுன்னா லா. தந்தையார் எப்படி இருப்பார்? லா பேசுவார், ஆன்மீகவாதியாக இருப்பார், கட்சி கூட்டங்கள்னு போவார். அவர் ரூட்டே தனி ரூட் தான். என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க, நான் இப்படி தான் இருப்பேன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக தான் வாழ்வேன் அப்படிங்கிறத தெளிவாக இருப்பாருங்க சூரியன் கேது. ஆமாம், ஆன்மீகத்தில் இன்க்ளூட் பண்ணிக்குவார். அது வெளியில் தெரியாது, மறைமுகமாக போயிட்டுருக்கோம். அவர் என்ன நினைக்கிறாருங்கிறது அவருக்கும் தான் வெளிச்சம், அந்த சூரியன் கேது சேர்ந்தா. ஆமாங்க, இப்படி தான் இருக்கும். இப்போ சூரியன் ராகு சேர்ந்துருந்தாங்கய்யா. சூரியன் ராகு அதாவதுங்கய்யா, தோஷங்கள் செய்யறதுல கேதுவை விட ராகுவிற்கு 200 மடங்கு பங்கு அதிகம். யாருமே கேது திசையை கடந்துடக்கூடாதுன்னு தானே சொல்கிறாங்க. அது ஞானம்ங்கய்யா, இது தோஷங்கய்யா. இது வந்து அனுபவத்தில் பார்த்ததுல பிரசன்ன ஜோதிட ரீதியாக நாங்கள் கொண்டு போகிறதுல ரொம்ப வேல்யூபிளான பாயிண்ட்ஸ் இது. அப்போ ராகுங்கிறது தோஷத்தோட வீரியம். யாருக்கெல்லாம் சூரியன் ராகு சேர்ந்துருக்குதோ நிறைய பேர்த்துக்கு தந்தையார் உடல்நிலை பாதிப்பு, சர்ஜரி. ஏன்னா இது பார்த்து பயந்துடக்கூடாது, ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. அப்போது தந்தையார் உடல்நிலை பாதிப்பு, சர்ஜரி. அவர் போராடாத வாழ்க்கையே இல்லைங்கய்யா, போராட்டத்தோட உச்சம். சிலருக்கு சொற்பமாக ஒரு 40% பேருக்கு, சிலருக்கு அற்பாயும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கு வருது. இது வந்து சூரியன் ராகு, இதுக்கு பேரே கிரகண தோஷம். சூரியன்னா பெரிய வெளிச்சங்கய்யா, ராகுனா இந்த வெளிச்சத்துக்கு ஈக்குவலான இருட்டு.
இது ரெண்டும் மிங்கிள் ஆகும்போது அந்த வெளிச்சத்துக்காக போராடுவோம், இந்த இருட்டு இழுத்துக்கிட்டே இருக்கும், வாழவே விடாது. வாழ்க்கை ஒரு போராட்டம், போராட்டமே வாழ்க்கை, இது என்ன பிறவினே தெரியலையேன்னு ஃபீல் பண்ண வச்சுருங்க சூரியன் ராகு. இதுக்கு சில பரிகார முறைகளும் இருக்கு. சொல்ல முடியுமாங்க? கட்டாயம் சொல்லலாம். சொல்லுங்க. இப்போ நேயர்கள் நல்லா இருந்தால் அதை விட வேற என்ன இருக்குங்க? சொல்லுங்க. அதே போல் அந்த சூரியன் ராகு யாருக்கு சேர்ந்திருந்தாலும் சரி, முதல் தர வழிபாடு திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி. அங்கே போயிட்டு நல்ல பிரார்த்தனை. எந்த சிவாலயமாக இருந்தாலும் பாம்பு படம் எடுத்திருக்கும் அந்த லிங்கத்தின் மேலே. அந்த லிங்க வழிபாடு இவங்க பண்ணும்போது நிறைய ரிலீஃப் கிடைக்கும், நல்ல ரிலாக்ஸு. இதை விட ஒரு எளிய பரிகாரம், சூப்பரான பரிகாரம் தரேன். சூரியன் ராகு யாருக்கு சேர்ந்திருந்தால் இதை எடுத்துக்கிட்டோம். அவங்க வீட்டில் ஒரு விசேஷம் வருது, மரக்கன்று மட்டும் தானம் பண்ண சொல்லுங்க. சூப்பர். மரம் என்னங்கய்யா தருது? வளர்ந்தா காய் தரும், கனி தரும், நிழலும் தரும். நிச்சயமா. நம்ம ராகு என்னன்னு சொல்றோம்? நிழல் கிரகம். சூரியன் என்னன்னு சொல்றோங்க? ஒளி கிரகம். அப்போ அந்த வெயில் அடிக்கும் போது, அந்த மர நிழல் படும்போது சூரியனும் ராகும் ஒன்றிணைந்து வேலை செய்கிறது. இதற்கு உங்கள் இல்லங்களில் ஏதேனும் ஒரு விசேஷம் வந்தால் மரக்கன்று தானமே தலை சிறந்த பரிகாரம். சூப்பர். ரொம்ப நல்லா வேலை செய்யுங்க. சூப்பருங்க. இப்போ சூரியன் சந்திரன் சேர்ந்திருந்தா? சூரியனும் சந்திரன், அதாவது சூரியன் அப்பா, சந்திரன் அம்மா, அம்மை அப்பர். அம்மை அப்பர்னு சொல்றீங்களா? ஆமா. அப்போ யாருக்கு சூரியன் சந்திரன் சேர்ந்திருந்தாலும் தாய் தந்தையர் ஒற்றுமை சூப்பராக இருக்கும். இதுவும் ஒரு வெளிச்ச கிரகம், இதுவும் ஒரு வெளிச்ச கிரகம், ரொம்ப நல்லா இருக்கும். அதை சூரியன் சந்திரன் சேர்ந்த சில நேரங்களில் நம்ம அமாவாசைன்னு சொல்லுவோம். அமாவாசை, பிரதமை திதியெல்லாம் அங்கே லிங்க் ஆகும். அதுக்கெல்லாம் நீங்கள் பயந்துக்க வேண்டாம். என்னைக்காவது உங்களை வாழ்க்கையில் ஒரு நாளைக்காவது உயர்த்திட்டு தான் போகும், மைனஸ் எல்லாம் பண்ணாது. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சூரியனும் சந்திரனும் இணைந்தா தாய் தந்தையர் ஒற்றுமை நல்லா இருக்கும். இன்னொரு மைனஸ் என்னவா இருக்கும்னா, சூரியன் சந்திரன் சேர்க்கைக்கு இந்த குழந்தை பிறக்கும் போது ஏதாவது ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தை இடைவெளி லேட்டாக கிடச்சிருக்கு, ஒரு அபாசன் ஆச்சு. ஏன்னா சூரியன்னா குழந்தை சார், காலச்சக்கரத்துக்கு 5 குடையவன். சந்திரன்னா தேய்மானம், 15 நாள் வளர்றாரு, 15 நாள் தேய்றாரு. அப்போ அந்த தேய்மானமும் இந்த சூரியனும் ஒன்றா சேர்றாங்க. ஒரு மைனஸ் இருக்கும், ஒரு ப்ளஸ். இதாங்கய்யா. இவங்க அம்மையப்பர் வழிபாடு நல்லது. சிவனும் சக்தி ஒன்றா இருக்காங்க. அப்போ நம்ம போய் யாரை கும்பிடணும் அப்படின்னா, சிவனும் சக்தி அர்த்தநாரீஸ்வரர், அந்த வழிபாடு இவங்களுக்கு பெரிய ப்ளஸ். இப்போ ஐயா கேட்டதுனால நேயர்களுக்கு பரிகாரமும் சேர்ந்து வந்து அதில் ஒன்றும் மிஸ் பண்ணிட்டோம். சூரியனுக்கு எதுக்கு பரிகாரமே சொல்லலாம்? வால்மிளகு போட்டு தீபம் ஐயா. சூரியனுக்கு எது? வால்மிளகு போட்டு தீபம். ஒரு சிகப்பு கிளாத்து, ஒரு 7 வால்மிளகு விற்கிறாங்க, பூஜா ஸ்டோர்லேயே இருக்கு. ஒரு கட்டி அப்படி சிவலிங்கத்துக்கு முன்னாடி திரி போட்டு அதை திரியா பயன்படுத்தி தீபம் ஏற்றிட்டே வரணும். என்னைக்கு ஏற்றணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, கீழே கேட்பாங்க. என்னைக்கு ஏற்றணும்னு அது ஒரு கணக்கு இருக்கு இல்லைங்களா? அப்போ எப்போ ஏற்றணும்னா, ஞாயிற்றுக்கிழமைகளில் செவ்வாய் ஹோரை வரும், அப்போ போய் ஏற்றலாம். செவ்வாய் ஹோரை அப்போ போய் ஏற்றும்போது அதீத பலம். சூரியன்னா பாறை, கேதுனா வால். கேதுனா ஏதாவது இந்த தோஷத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வால்பாறை கூட போயிட்டு வரலாங்கய்யா. வால்பாறை. ஸோ வால்பாறை கூட நமக்கு ஒரு அந்த பயணம் கூட நீக்கி தருகிறதுன்னு சொல்கிறேன். நிச்சயமா. இது ஒரு அந்த கிரக சேர்க்கைக்கான ஊராகவே வரும். ஆமாம், உண்மைதான். ஏன்னா கிரகங்கள் பேர் கொடுக்குறதே கிரகங்கள் தான். நீங்கள் சொல்கிற இந்த விஷயமும் கிரகங்கள் பண்ணுறாங்க. கண்டிப்பாங்க. இப்போ சூரியன் செவ்வாய் சேர்ந்துருந்தாங்கய்யா. சூரியனும் செவ்வாய் இவங்க 2 பேருமே, ஒருத்தர் ராஜா, இன்னொருத்தர் தளபதி. இதை ஒரு அடுத்த கட்டமாக ஒரு சிவராஜ யோகம்னு கூட நம்ம சொல்லலாம். குரு சூரியன் சிவராஜ யோகம். சூரியன் செவ்வாயும் அந்த காம்பினேஷனில் நமக்கு வந்துடும். யாருக்கு சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் சரி, தலைமை பொறுப்பு, அதிகாரம் செய்கின்ற பதவி, ஆளுமை செய்கின்ற மனிதர்கள், அசாத்திய திறமை, அபாரமான அந்த ஆளுமை ஃபுல்லாக இருக்குங்க. சூரியன்னா அரசாங்கம், செவ்வாய்னா அந்த பிளானட்டில் தளபதி. 2 பேரும் இணையிறாங்க. இவங்க கோயில் கட்டுறது, கோயிலுக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப ஒரு புகழாக இருப்பாங்கய்யா. இவங்களோட ப்ளஸ் என்னென்னா, மைனஸ் என்னென்னா, ப்ளஸ்ஸு சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்கு, நான் சொல்கிறத செய்யும்பாங்க. இவங்க பாசத்துக்கு தான் அடிமை. இவங்களை அதிகாரம் பண்ணி வேலை வாங்க முடியாது சூரியன் செவ்வாய்க்கு. இவங்க சுவாமிமலை முருகர் வழிபாடோ அல்லது முருகருடைய எந்த வடிவம் நம்ம பிரார்த்தனைகள் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். சூரியன் செவ்வாய்க்கு அந்த வழிபாடு. மைனஸ் சொன்னீங்களா? மைனஸ்ங்கிறது கோபம். கோபத்தோடு எழுகிறவன் நஷ்டத்தோடு அமர்வான்.
இவங்க கிட்ட இருக்கிறது என்னென்னா அந்த ஆளுமை, டாமினேஷன், கீழே இறங்கி போகவே மாட்டாங்க. இந்த சூரியன் செவ்வாயில் இன்னொரு விஷயம் மைனஸ் இருக்குது. விஆர்எஸ் வாங்குறவங்கள இதுதான். ஓ, எனக்கு வேலையே வேண்டாம்ப்பா, திடீர்னு கோவப்பட்டு உன் சங்காத்தமே வேணாம், என்னை ஆளை விட்டுரு, அப்படி தூக்கி போட்டு இனிமேல் உனக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு வந்தால் சூரியன் செவ்வாய். இதுதான் பெரிய மைனஸ். பெரிய ப்ளஸ்ஸு, ஐயா நீங்கள் தான் முன்னாடி நிற்கணும், எல்லாமே பண்ணணும்னா இவங்க தலைமையில் பெரிய கோயிலை உருவாக்கிடுவாங்க. இதெல்லாம் பெரிய பலம். அது நீங்கள் விஆர்எஸ் சொல்கிற ரைட்டு, இதே தான் ப்ரைவேட் கம்பெனியில் நடக்கும். ஆமாங்க, கோவப்பட்டு நல்ல பொசிஷன் வரப்போ தூக்கி போட்டோம். கண்டிப்பாக இவங்க இதைத்தான் மாற்றிக்கணும். இந்த குணத்தை மாற்றுறதுக்கு இவங்களுக்கு தான் யோகா தியானம் நிறைய தேவை. பண்ணிட்டாங்கன்னா சேஃப். சூரியன் செவ்வாய். ஐயா சூரியன் புதன். சூரியன் புதன் புதாதிபத்தி யோகம். ஒரு அறிவாளியும் ஒரு ஒளிகிரகமும் ஒன்றா இருக்குது. இந்த உலகத்தில் இவர்களுடைய அறிவு எவ்வளவு அப்படிங்கிறத அழகாக சொல்லக்கூடியது சூரியன் புதன் தான். சூப்பர், ரொம்ப நல்லா. ஐயா சூரியன் குரு சேர்ந்துருந்தா. சூரியன் குரு இது ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை. இதை மினி தர்மகர்மாதிபதி யோகம்னு நம்ம பேசலாம், சிவராஜ யோகம்னு பேசலாம். எப்பவுமே 9-10 கூடையவர் சேர்க்கதா தர்மகர்மாதிபதி யோகம். அந்த தர்மகர்மாதிபதி யோகம், சிவராஜ் யோகங்கள் இதெல்லாம் என்னன்னா, உங்களை நீங்கள் புகழை தேடி ஓட வேண்டியது இல்லை. நீங்கள் யார், இன்னார், இந்த ஊரில் இருக்கார், இந்த விஷயங்களெல்லாம் இவர் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு ஊரே பூரம் சொல்லும். அதுக்காக தன்னை அர்ப்பணிப்பாங்க, டெடிக்கேஷனாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, ஆன்மீகத்தோடு ஒன்றி போவாங்க. பொது சேவை, அரசியல், பள்ளி கல்லூரிகள் இந்த மாதிரி தன்னை அர்ப்பணிச்சுக்குவாங்க. இப்போ குரு சூரியன் யாருக்கு சேர்ந்துருந்தாலும் சரிங்க, அவங்கள பார்த்தாலே சொல்லிடலாங்க, நல்ல மிடுக்கான தோற்றம், ஒயிட் அண்ட் ஒயிட்டு, நகை, வாட்சு, தன்னை மிடுக்க வச்சுருப்பாங்க. வந்த உடனே அவங்கள ஐயா வாங்க உட்காருங்கன்னு சொல்லிடணும். இல்லைன்னா அவங்க ஜீரணிக்கவே முடியாது அவங்களால. டக்குன்னு சொல்லி போயிடுவாங்க. அப்போ முதல்ல உனக்கு மரியாதை கொடுக்க தெரியல, அதை கற்றுக்க, அப்புறமா உன்னை பார்க்குறேன்ட்டு போயிடுவாங்க. அவங்க குரு சூரியன் சேர்க்கை இருந்தால் உட்கார்றதே சைலண்ட்டாக தான் உட்காருவாங்க. தன்னை பெருமையாக நினச்சிக்க மாட்டாங்க யாருக்கிட்ட, பேசுகிறவங்கக்கிட்ட. ஆனால் அவங்களுக்குள்ள 24 மணி நேரம் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா, நம்மனால தான் எல்லாமே நடக்குது, நம்ம தான் எல்லாமே அப்படிங்கிற சிந்தனையோடு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் அதிகம். ஆனால் இவங்களைத்தான் அதிகமாக மனசையும் நோகடிப்பாங்க இவங்களைத்தான். அதனால நல்லது செஞ்சு செஞ்சு தான தர்மங்கள் செஞ்சு செஞ்சு மனசு நொந்துருவாங்கய்யா. அதனாலேயே இவங்க மற்ற நல்லவங்களுக்கு செய்கிறக்கும் கூட சில நேரங்களில் யோசிக்க வச்சிடும். குரு சூரியன் வெரி பவர்ஃபுல் பிளானட். இந்த கோயில் தர்மகாரியங்கள், அன்னதானம், இந்த கோவில் கல்வெட்டில் பேர் இருக்கும் இல்லைங்களா, இங்கே இன்னார் பேரன், இன்னார் மகன், அதெல்லாம் குரு சூரியன் செவ்வாய் 3 காம்பினேஷன் இருந்தால் தான் நீங்கள் எங்கள் கல்வெட்டில் பேர் வரும், இல்லைன்னா வராது. நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேங்க, யாருமே போட்டிருக்கீங்க. ஆமாம், யாருமே மறுக்கலிங்க, ஆமா பேர் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. உங்களுக்கு வழிபாடு ஏதாவது இருக்குங்க? குரு சூரியனால சிவன் வழிபாடு தான். இவங்க கோயிலுக்கு போய் முன்னாடி நின்று மாலை மரியாதையெல்லாம் செஞ்சு இவங்களுக்காக ஸ்பெஷல் அர்ச்சனை சகஸ்கர நாமம் பண்ணி அனுப்பி வச்சாதான் திருப்தி ஆவாங்க. இவங்க சிம்பிளாக போய் ஒரு விளக்கு போட்டு ஈஸ்வரா பெருமாளே அப்படின்ட்டு இவங்களுக்கு வர தெரியாது. அந்த பிரார்த்தனைகள் கூட டெடிக்கேஷனாக இருக்கும். அங்கே நல்லா கவனித்து வெளியே வந்ததுக்கப்புறம் அன்னதானத்துக்கு பணம் எழுதுறது, கோயில் கட்டுறதுக்கு இவங்களால முடிஞ்சது ஏதாவது செய்கிறது, இதெல்லாம் செஞ்சுருவாங்க. ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு கிரக சேர்க்கை, நிறைவான கிரக சேர்க்கை. சுக்கிரன் சூரியன். சுக்கிரன் அப்படின்னாலே செல்வகடாட்சத்துக்கு அதிகாரம், சூரியன் அப்படின்னாலே ஒளி, சுக்கிரன்னா மனைவி, சூரியன்னா அதிகாரம். மனைவி எப்படி இருப்பாங்க? அதிகாரம் பொருந்தியவங்களா இருப்பாங்க. இவங்களுடைய நோக்கம், எண்ணம், சிந்தனை எல்லாமே எப்படி இருக்குன்னா பொருளாதாரத்தை நோக்கிய பயணமாக நிறைய இருக்கும். எல்லாருக்கும் இருக்கும், இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம். அதே சமயம் அந்த சூரியன் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கும்போது அந்த சுக்கிரன் அஸ்தங்கமாகாமல் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி சுக்கிரன் அஸ்தங்கமானால் சில நெருக்கடிகளை கொடுக்கும். அஸ்தங்கம் இல்லைன்னா பொருளாதாரம் செல்வ செழிப்பையும் கொடுக்கும். இவங்க ராஜராஜேஸ்வரி வழிபாடு பண்ணால் அவ்வளவு பிரமாதமாக வேலை செய்யுங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. இது எந்த நாளில் வழிபடணுன்னு இருக்காங்க? வெள்ளிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை இப்படி போய் கும்பிடலாம். வழிபாட்டுக்குன்னே சில விதிமுறைகள் வழிமுறைகள் நம்ம ஜாதக ரீதியாக இருக்குது. அந்த கிழமைகளில் போகும்போது நமக்கு அதுவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இல்லை நம்ம பொதுவாக சொல்கிறதுனால நேயர்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்களே, அதுக்காண்டி. பொதுவாகவே வியாழன், ஞாயிறு, செவ்வாய்க்கிழமை இந்த 3 கிழமைகளில் போகிறது நல்லது. பொதுவாக எந்த கோயிலுக்குனாலும் போன ஏன்னா 1, 5, 9 ரைட்டு.
அப்போ அந்த கிழமைகள் நமக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்கள் எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம். அப்படி போகும்போது நம்மளை உயர்த்திருங்க. காலபுருஷனுக்கு 1 5 9 அதனால நம்ம காலச்சக்கரத்துக்கு 1 5 9. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை சிலர் போகிறதுக்கு யோசிப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் ரொம்ப பிரமாதமாக போகலாம். சூப்பர். போகும்போது நல்ல வளர்ச்சி கிடைக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. கண்டிப்பாக ஐயா, நிறைவாக வந்துட்டோம். வாராகியை பற்றி பேசாமல் முடிச்சோம்னா கண்டிப்பாக எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாங்க. வாராகிட்டு நீங்கள் எப்படி போனீங்க, வாராகினால எப்படி பயனடைஞ்சீங்க, கண்டிப்பாக பார்க்குற நேர்கள் எப்படி பயனடையும்? கண்டிப்பாக சொல்லாங்க. வாராகிங்கிறது பெரிய ஒரு கடவுள். நிச்சயமாக. நிறையா திருப்பதி போகிறோம், இல்லை ஒரு பெருமாளை போய் பார்க்குறோம் பணத்துக்காக, அதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. பணத்தை கொடுக்கறதுக்குன்னே சொர்ண வாராகியே இருக்காங்க. ஆமாம் ஆமாம், சொர்ண வாராகியே இருக்காங்க. அரசியலில் ஜெயிக்கிறோம், எதிரிகளை வெற்றி கொள்றோம்னா அஸ்வாரோட வாராகி இருக்காங்க. இதில் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தர்றதுக்கு பஞ்சமி அன்னைக்கு வாராகி கும்பிட்றமே. அந்த சப்த மாதாக்களில் 5ஆவதாக இருக்கிற வாராகிக்கான பெரிய விழா, பெரிய ஒரு சக்தியான விழா அப்படின்னா பஞ்சமி தான். வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி. நம்மளுடைய புண்ணியங்கள் பெருகணும்னா வளர்பிறை பஞ்சமியில் வழிபடணும். நம்மளுடைய தோஷங்களை தொலைச்சிடணும், அடியோட ஒதுக்கிடணும், தோஷங்களை வேண்டாம் அப்படின்னா தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு நம்ம பிரார்த்தனைகளை வைக்கணுங்க. போய் தேங்காய் தீபத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி வழிபாடு பண்ணணும். வாராய்க்கு என்ன ஸ்பெஷல்னா, எல்லா தெய்வத்துக்கிட்டையும் நம்ம எண்ணெய்கள் திரி இதெல்லாம் போட்டு நம்ம ஊற்றுவோம். ஆனால் வாராகி டிஃப்ரெண்ட். ஏன்னா வாராகி அப்படின்னால ஒளி பொருந்தியவள்னு அர்த்தம். பன்றி முகம், அழகிய பெண்ணுடல், ஒளி பொருந்திய தேகம். அப்போ வாராகினாலே ஒளி பொருந்தியவள். அப்போ யாரெல்லாம் வாராகி வசப்படும், யாரெல்லாம் கும்பிடுவாங்க, எல்லாரும் கும்பிடுவாங்க. ஆனால் நான் ரொம்ப டீப்பாக கும்பிட்றவங்க அப்படிங்கிற ஜாதத்துல எல்லாம் ஒளி கிரகங்கள், சூரியன், சந்திரன், சுக்கிரன், சிம்மலக்னம், கடகலக்னம், கடகராசி, சிம்மராசி, துலாலக்னம், துளாராசி, ரிஷபலக்னம், ரிஷபராசி, இவங்களுக்கெல்லாம் லிங்க் அதிகமாக இருக்கும். வாராகி கிட்ட நெருங்குறதுக்கான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். இப்போ சிம்மத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கூட, கடகத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கூட அந்த மாதிரி இருக்குமாங்க? 100%. ஏன்னா ஒளி வீட்டில் தான் உட்காந்துருக்காங்க. அப்போ லைக் பண்ணுவாங்க, ரொம்ப நெருங்கி உள்ளே போவாங்க. போகும்போது வாராகியோட அருள் பரிபூர்ணமாக அவங்களுக்கு கிடைச்சிரும். வாராகிக்கு சிலரெல்லாம் வேப்பெண்ணெய் வந்து 1 சொட்டு 2 சொட்டு ஊற்றி தீபம் போடுறவங்களும் இருக்காங்க. கருப்பு மொச்சை, கருப்பு கொண்டக்கடலை, இதெல்லாம் வாராகிக்கு நெய்வேத்தியம் பண்ணும்போது எதிரிகளே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இருக்காதுங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கடவுள் தான் அன்னை வாராகி. நிறைய பேசணும், நிறைய பேசுவாங்க, நிறைய பேசுவோம். நம்ம சேனல்லே அதை சொல்லணும்னு. கண்டிப்பாக கண்டிப்பாக. இந்த தருணத்தில் நீங்கள் வாராகி பற்றி கேட்டதுனால என்னுடைய அன்பு தெய்வம் வாராகிக்கு ஒரு நமஸ்காரம். வாராகி அப்படின்னாலே வார்த்தாளி. அது என்னது வார்த்தாளி? வார்த்தையை ஆள்பவள். இன்றைக்கி நான் உட்காந்து இப்படி பேசுகிறேன் அப்படின்னா வாராகி தான் காரணம். யாராவது பேச்சு குறைபாடு இருக்குது, பேசுகிறக்கே பயப்படுறாங்க, பேசுனாலே கவலையாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னா வாராகி தான். வாராகி கிட்ட என்ன தீர்வு இல்லை, எதுக்காக தீர்வு இல்லை, எல்லாம் தீர்வு இருக்குது அப்படிங்கிறத ஒரு விதி. எனக்கு வாராகி அப்படிங்கிறது 15 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய குருநாதர், மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய மருதமலை குருஜி ஐயா, அவங்க தான் உபாசனை கொடுத்து எனக்கு வாராகினா என்னன்னே தெரியாது ஐயா. அவர் மூலியமாக தான் தெரிய வருது. வாராகினா யாரு? அழகிய பெண் உடல், பன்றியினுடைய, காட்டுப்பன்றியினுடைய முகம், ஒளி ரூபம், 8 கரங்கள், சங்கு சக்கரம், கலப்பை, அதே மாதிரி உலக்கை, கேடயம், வாள், அபயகரம், 8 கரங்களோடு இருக்கிறவங்க. அதனால தான் வாராகி என்ன சொல்கிறாங்கன்னா, கலப்பை கொண்டு கவலை தீர்ப்பாள், உலக்கை கொண்டு உலகை ஆள வைப்பாள், வாராகியை சொல்கிறாங்க. அப்போ வாராகி கிட்ட அதாவது வே ஆஃப் அப்ரோச்சிங், நம்ம போய் நிற்கிற முறை அதுன்னு ஒன்று இருக்குது. எப்போவுமே வாராகி வழிபாடு அப்படிங்கிறது சூரியன் அஸ்தமனம் ஆயிடணும். சூரியன் அஸ்தமனம் ஆயிடணும் 6 மணிக்கு மேலே. ஒளியான சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது ஒளி ரூபம் கொண்ட வாராகி தன்னை உதிக்கிறாள் அப்படிங்கிறத உண்மை. எந்த டைம் நம்ம கும்பிட்றோமோ அதே டைம் ஃபாலோ பண்ணணும். எனக்கு அப்படி ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னா பஞ்சமி கும்பிடலாம், வளர்பிறைக்கும் தேய்பிறைக்கும் கும்பிடலாம். அப்படி வாராகிய நான் பிரார்த்தனை பண்ணி வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சு உபாசனைகளை பண்ணி மந்திரங்களை தொடர்ந்து
பிரயோகம் பண்ணி பண்ணி என் ஆஃபீஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வரணும். கண்டிப்பாக வரும். ஒரு நாள் உட்காருங்க. அந்த அதிர்வலை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இது நிறைய கிளைண்ட் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். உள்ளே வருவாங்க, வெளியில் எந்திரிச்சு போகிறதுக்கு மனசு இல்லையுமாங்க. என் ஆஃபீஸ் ஒன்றும் ஆகா ஓகோ அலுவலகம் கிடையாதுங்க, சிம்பிளான ஆஃபீஸ் தான். ஆனால் அங்கே வாராகிக்கான 13-14 வருடமாக அங்கே தான் இருக்கேன். டெய்லியும் விளக்கேற்றும் போது வாராகி மந்திரத்தை சொல்லாமல் ஏற்றுறது இல்லைங்க. எப்படியும் டெய்லியும் பிரசன்னம் பார்த்து, செவ்வாய் சனியை தவிர பிரசன்னம் பார்த்துருவோம். அப்போ அந்த உபாசன மந்திரத்தை நிறைய ஆத்மார்த்தமாக சொல்லி தான் பிரசன்னத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல வாக்குப்பளிதம் எளிமையாகுதுங்க. ஜாதகமே இல்லாதவங்க கூட, இல்லைன்னா கூட, நான் ஜாதகமே பார்க்கலன்னா கூட ஃபோனில் யாராவது கேட்குறாங்க. இப்போ என் ஒய்ஃபோட ரிலேஷனுக்கு ரொம்ப ஒரு பிரச்சனை, ஒரு குழந்தை விஷயத்தில் ஒரு பிரச்சனையாகி ஃபோன் பண்ணுறாங்க. நான் உட்காந்து முக்கியமாக எழுதிட்டுருக்கேன். அவங்க இப்படி இருக்குது, என்ன வழிபாடு சொல்கிறதுன்னு கேட்குறாங்க. பெருமாளுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குமா, அவங்க ஏதோ செய்ய வேண்டியது செய்யலை, ஒரு காணிக்கை கட்டி வச்சு குருவாயூர் போயிட்டு வர சொல்லியிருக்கு, அவங்க பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டேங்க. நீங்கள் பார்க்கல, எழுதிட்டு இருக்கிறப்ப ஆனால் ஃப்ளோவாக பேசிட்டேங்க. பேசுனா ஆச்சரியமாக இருக்குது, அதை சொல்லியிருக்கிறேன் நான். ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பாக நடந்துடும். என்ன காரணம்னா, அந்த வாராகியன் நம்ம நினச்சி வாயிலிருந்து யதார்த்தமாக வர்ற அந்த சொற்கள் கூட ஒருவரை வாழ வைக்கும். வாராகினாலே வாழ வைப்பவள் தான். நிறைய பேர் சொர்ண வாராகி, அஸ்வாருட வாராகி, சிம்ம வாராகி, இப்படி நிறைய பேர் விதவிதமாக கும்பிட்றாங்க. 15 ஆண்டு காலமாக இருக்கிற அந்த வாராகியினுடைய வழிபாட்டு முறைகளில் இப்போ தான் சமீபமாக இந்த 2 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வாராகி, எங்கே பார்த்தாலும் வாராகி அம்மன். அந்த தெய்வத்தை உணர ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள். ஏதோ ஒன்று தீருது, ஏதோ நல்லது நடக்குது, இல்லைன்னா வாராகிக்கிட்ட அவங்க போய் நிற்க மாட்டாங்க. எல்லா பக்கம் அந்த வாராகியினுடைய சிலைகளை வச்சு, படங்களை வச்சு பூஜிக்கிறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்கூட பார்க்குறோம். ஆனால் நிறைய பேர் அந்த சிலைகளை வச்சு, படங்களை வச்சு பூஜிக்கிற மெத்தேட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கரெக்டாக பண்ணணும். இல்லை, அதைத்தான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா ஒரு அஸ்ட்ராலஜராக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அஸ்ட்ராலஜரை தாண்டி வாராகி அருள் பெற்றவர் நீங்கள். கண்டிப்பாக. சிலை வைத்து வீட்டில் கும்பிடலாமா? சண்டை வந்துடும், புருஷ முன்னாட்டிலேக்குள்ளே பிரிவு வந்துடும்ன்ற மாதிரில சொல்கிறாங்களே, சிலை வைத்து வீட்டில் கும்பிடலாம் எப்படி சொல்ல வரேன்னாங்கய்யா, நான் என்னோட கிளைண்ட்டுகளுக்கே சிலை வைக்காதீங்க, படம் வச்சு கும்பிடாதீங்க, இப்படி நிறைய பேர்த்துக்கு சொல்லுவேன். எதனால் அப்படின்னா, வாராகினாலே அழிக்கிற தெய்வம்னு நினச்சிட்டாங்க. நம்ம எதிரியை எப்படி வாராகி அம்மான் வந்து இன்னைக்கு ஒரு 2 டேஸில் முடிச்சிரும், நம்ம இன்னைக்கு ஹாப்பி ஆயிடுவோம், அதுக்கெல்லாம் வாராகி. வாராகினா அன்பே வடிவானவள், அன்பே வடிவானவள். நீங்கள் யார் ஒருத்தங்க வாராகி நேசிக்கிறீங்களோ நீங்கள் குழந்தை. நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாமே தவிர தண்டிக்கக்கூடாது. கம்ப்ளைண்ட் தான் பண்ணணும். கம்ப்ளைண்ட் பண்ணுறதுங்கிறது வேற, நீ அவங்கள தொந்தரவு பண்ணிடு தண்டிச்சிருமா அப்படிங்கிறது வேறு. ஏன்னா தண்டிக்கிறவங்க தான் வாராகி, இல்லைன்னா சொல்கிற தண்டநாயகி தான். நாசப்படுவர், நசுக்கப்படுவர், நமன் கயிற்றால் வீசப்படுவர், இதுதான் அந்த வரிகள். நீங்கள் வாராகி கும்பிட்றீங்க, நீங்கள் ஒரு வாராகி பக்தர், நீங்கள் போய் அம்மா கிட்ட என்ன அவர் தொந்தரவு பண்ணுறாரு எது நீங்கள் பேச வேண்டாம். நீங்கள் பிரார்த்தனை மட்டும் பண்ணிக்கிட்டு இருங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், அது ஆட்டோமேட்டிக்காக வெளியேறிடும். வாராகி காரனோடு வாதாடாதே, இதுவும் சொல் வழக்கில் இருக்கு. அதனால வாராகி நம்ம கூட இருக்குங்கிறதுக்காக எல்லாத்துக்கிட்டையும் மிதப்பா, நான் தான், நீ என்ன நிலைமைக்கு ஆளாகிற பாருன்னு சொன்னா அங்க வாராகி நம்ம கிட்ட இருந்து விலகிடும். வாராகி வழிபாடு அதல்ல. நீங்க உங்க குடும்பத்துக்காக, பொது நலனா, உலகத்துக்காக யாரெல்லாம் வேண்டுறீங்களோ, டெடிகேஷனாக வேண்டுறீங்களோ, நீங்கள் யார் வேணாலும் செலவு வச்சுக்கோங்க, ஃபோட்டோ வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. ஊருக்கு ஊர், பக்கத்து வீடு, தாய் மாமன், சித்தப்பா, பெரியப்பண்ணு, அவங்கள தண்டிக்கிறதுக்காக நீங்கள் வேண்டக்கூடாது. அது அங்கே செல்லுபடி ஆகவே ஆகாது. என்ன காரணம்? பன்றி முகம்ங்கிறது இப்படி தான் இருக்குங்கய்யா, இப்படி இருக்காது. ஆனால் வராகர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய முகத்தை இப்படி வச்சு பூமி மேலே வச்சிருப்பார். அந்த பூமி பந்து மேலே வருவதற்காக உதவியதாக வராகியே சொல்லப்படுது. அப்போ அந்த பூமி பந்து வராக மூர்த்தியின் மேலே அந்த இருக்கிறதுனால அந்த வராகியினுடைய ஆற்றல் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. வராகரும் வராகியும் வேற வேற ரூபமே இல்லைங்க. அவங்களை நீங்கள் யாராக பார்க்குறீங்களோ அவங்களாதான் உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க, அவங்களாதான் உங்க கூட இருக்க போகிறாங்க. அப்போ வாராகி அப்படிங்கிறதுங்கிறது சாதாரண வார்த்தை அல்ல.
வாராகினாலே வார்த்தையை ஆள்பவள், வாழ வைப்பவள். நிச்சயம் நிச்சயம். அவளை நம்ம எப்படி கெட்டியாக அம்பாளை பிடிச்சிக்கிறோமோ நமக்கு பெரிய வெற்றியும் சக்தியும் கிடைத்தே தீரும். மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. இந்த சேனலை பார்க்குற நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் வாராகி வழிபாடை தைரியமாக கும்பிடுங்க, நல்லா கும்பிடுங்க, பேராற்றலோடு கும்பிடுங்க. இன்னும் எனக்கு அந்த அம்மனின் அருளால், உங்களுடைய அன்பினால் நிச்சயமா பேசுவதற்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நிச்சயமா பேசுவோங்க. ஏன்னா வாராகியை பற்றி ஒரு மந்திரம் சொன்னீங்க. கண்டிப்பா. அந்த மந்திரத்தை உச்சரிச்சு அது வந்து உபாசனை சொல்லும்போது தான் நம்ம கொடுக்க முடியுங்க. அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது அவ்வளவு பேராட்டம். அது நீங்க எதுவும் ஃபீல் பண்ணீங்களா? இல்ல, நான் என்ன பார்த்துட்டு இருக்கப்ப யோசிச்சேன். இப்போ நான் அதை பண்ண போறேன். நான் கண்டிப்பா அதை பண்ணுங்க. நான் வந்து வார்த்தாளி வாராகி தாயே நமக்கு அப்படி போடுவேன். பட் இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அதை ஃபாலோ பண்ணுங்க. அந்த மந்திர வார்த்தை நமக்கு நிச்சயமாக உயிர் கொடுக்கும், பெரிய வெற்றி கொடுக்கும். நீங்க என்னெல்லாம் உங்களுக்கு கஷ்டம்னு நீங்க நினைக்கிறீங்களோ, ஃபீல் பண்றீங்களோ 100% வாராகி கிட்ட நின்னுங்க. அவங்க வாழ வைப்பாங்க. அப்படி ஒரு வாழ்க்கையை எனக்கு தானமாக பிச்சையாக இட்டவள் என்னுடைய அன்னை வாராகி. அப்படியான ஒரு அற்புத கடவுள் வாராகி. அப்படின்னு இல்லைன்னா ஜோதிலிங்கம்னு ஒரு ஆள் இல்லைங்கய்யா. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்திங்கய்யா. அது பேசணும்னா இந்த யுகம் பத்தாது. அப்படிப்பட்ட ஒரு கடவுள். உங்க மூலியமா இன்னைக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா உண்மையிலேயே சொல்றேன், யாரெல்லாம் ஒருத்தருக்கு உதவி செய்யறாங்களோ அவங்களெல்லாம் நான் வாராகியை பார்ப்பேன். இந்த தருணத்தில் உங்களையும் நான் அப்படிதாங்க பார்க்குறேன். ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வாராகியை பற்றி பேசணுங்கிறது நீங்கள் தானே முடிவு பண்ணல. வாராகி முடிவு பண்ணி எனக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோங்க. நம்ம பார்க்குற நேரில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம். நீ அடுத்தடுத்து வரும் காலங்களில் இன்னும் பல விஷயங்கள் பேசுவாங்க. கண்டிப்பாங்க. திருப்பூர்லேருந்து இங்கே வந்து நம்ம நேர்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் சொல்றதுக்கு நெஞ்சான நன்றி ஐயா. சுகமே உங்களுடைய சேனலுக்கும் உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களும் பல்லாண்டு நல்ல வாழ்க்கை, நோய் நொடி இல்லாமல் ஆசீர்வாதமாக ஐஸ்வர்யமாக வாழணும்னு என்னுடைய சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றி. நன்றி. வணக்கங்க. நன்றி.